வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெஸ்லின் கார்டன் யூடியூப் சேனல். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மாதுளம் பழமும் அதன் மகத்துவமும். இப்போ மாதுளம் பழம் நம்ம மார்க்கெட்டில் வாங்கி பார்த்துருப்போம். இப்போ இந்த கர்ப்பிணி பெண்கள்லாம் இந்த மாதுளம் பழத்தை அடிக்கடி சாப்பிட்டு வரும்போது அந்த கர்ப்பிணி காலத்தில் நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷன் இருக்கும், பிளட் லெவல் அதிகமாக இருக்கும், ஹெச்பி லெவல் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதுளம் பழத்தில் எண்ணற்ற மருத்துவ குணங்கள் இருக்கிறது. ப்ரெக்னென்ட் உமன் மட்டும்தான் சாப்பிடணும் கிடையாது, யார் வேணாலும் சாப்பிடலாம். சிறு குழந்தைகளிலிருந்து நீங்கள் மாதுளம் பழத்தை கொடுத்து நல்லா வளர்த்திங்கன்னா அவங்களுடைய டோட்டல் நோய் எதிர்ப்பு சக்தியுமே அதிகமாகுங்க. இந்த மாதுளம் பழ செடி பார்த்துருக்கீங்களா? நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. இதுதாங்க அந்த மாதுளம் பழ செடி. இலையெல்லாம் இந்த மாதிரி தான் இருக்கும் பாருங்கள். ஸோ இது ஒரு கொடி வகை மாதிரி அப்படியே படர்ந்து வர்ற மாதிரி இருக்கும். நான் தூரத்தில் வச்சு காட்டுறேன் பாருங்கள். இது மாதிரி தான் இருக்கும். ஓகே, இதில் பார்த்தீங்க அப்படின்னா பூக்கள் நிறைய போட்டிருக்கு பாருங்கள். சிவப்பு கலரில் அந்த மாதுளம்பழ கலர்லேயே இருக்குது பாருங்கள். பழத்தில் வெளியில் அந்த தோல் என்ன கலரில் இருக்கும் அதே மாதிரி இருக்குது பாருங்கள். இதெல்லாம் மொட்டுகளுங்க, மொட்டுகள் அழகாக பூ வந்திருக்கு. இதெல்லாம் பூ மொட்டு விரிஞ்சிருக்கு. இங்கே பாருங்கள், நல்லா விரிஞ்சிருக்கா. இனிமேல் தான் இது காய் பிடிக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான மாதுளம் பழத்தை நீங்கள் அடிக்கடி சாப்பிட்டு வர்றது ரொம்ப நல்லது. மாதத்துக்கு ஒரு தடவையாவது மாதுளம்பழம் சாப்பிடுங்க. ஆப்பிளுக்கு ஈக்குவலாக ரேட் இருக்கும். ரேட்டை பார்க்காதீங்க, கறியை வாங்கி சாப்பிட்றீங்கல்ல, கறி மிகவும் நாற்றம் எடுத்தாலும் அதை வாங்கி அதை நாற்றமில்லாமல் வறுத்து எடுத்து சாப்பிடுவதை விட இயற்கையாக உங்களுக்கு நல்ல மருத்துவ குணமுடைய இந்த மாதுளம்பழத்தை மாதத்தில் ஒரு தடவையாவது அந்த கறியை நீக்கிட்டு நீங்கள் இதை சாப்பிடலாங்க. ரொம்ப நல்லதுங்க. ஓகே, இந்த மாதிரியான மாதுளம்பழத்தை நீங்கள் வீட்லையும் வளர்க்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நர்சரி கார்டனிங்கில் போனீங்கன்னா நிறைய செடிகள் கிடைக்கும், மாதுளம்பழ செடியும் கிடைக்கும். ஸோ இந்த மாதுளம்பழ செடியை வாங்கி வச்சு நல்லா வளர்த்து பாருங்கள். மழைக்காலங்களில் அருமையாக வளருதுங்க. இயற்கையான அந்த மழை தண்ணீர் அதில் அதிகமாக இருக்கும்போது தான் அதோடைய முழு சத்துக்களும் தாவரங்களுக்கு கிடச்சி நல்ல புஷ்டியாக வளருதுங்க. நார்மலாக நீங்கள் வாட்டர் விட்டிங்கன்னா கூட அந்த அளவுக்கு செழிப்பு வர மாட்டேங்குது. ஏன்னா மழை தண்ணீரில் அவ்வளோ சத்துக்கள் இருக்கிறது. ஸோ மழை தண்ணீர் அந்த இடத்துல தேங்குகிற அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கலாம். பாய்.